ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவாக்கு வழிபாடு, இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திட செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் வழியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தொடக்கத்திலும் காலங்களுக்கு முன்னும் கடவுள் வாக்காக இருந்தார். அவரே உலகின் மீட்பராக பிறக்க திருவுளமானார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உம்மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில்லா மாட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 19 முதல் அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 4 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீது அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலைமதிப்பற்றது. அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்க பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது.
அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றிய பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அருள் வழங்கும் அன்பின் இறைவா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நாங்களும் நல்லவர்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும். நீர் வல்லவர், நாங்களும் எங்கள் வாழ்வில் வல்லமையோடு செயலாற்ற ஆசிர்வதியும். நீர் தூயவர், உம்மை போல நாங்களும் தூயவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களை இன்று ஆசிர்வதிப்பீராக. தாழ்ந்து பணிந்து வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்து உம்முடைய கட்டளையின்படி நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும், ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்யவும், உமது அன்பில் என்றென்றும் நிலைத்திருக்கவும், என்றும் உம்மோடு இணைந்து வாழவும் வர வேண்டி செபிக்கிறோம். ஆமென். கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு பிச்சைக்காரன் அவனுடைய கண்ணில் ஒரு செய்தி படுகிறது. அரச உடை உடுத்தி இருக்கிறவர்கள் நாளைய தினம் அரசனோடு விருந்து உண்ணலாம் என்கிற செய்தியை அவன் பார்க்கிறான். இந்த செய்தி அவன் கண்ணில் பட்டவுடனே எப்படியாவது அரசனோடு விருந்து உண்ண வேண்டும் என்கிற ஆவல் அவனுக்குள் ஏற்படுகிறது. என்ன செய்வது என்று யோசிக்கிறான். நேரடியாக அரசவைக்குள் செல்லுகிறான். அந்த காவலர்கள் அவனை வெளியே துரத்துகிறார்கள். இல்லை, நான் கட்டாயம் அரசனை பார்க்க வேண்டும். நீ அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரச உடையை உடுத்திக் கொள்ள வேண்டும். சரி, அதற்கு என்ன வழி? உள்ள போய் அவங்கள பாரு. அந்த இடத்தில் அரச உடைகள் இருக்கிறது. உன்னுடைய அந்த கிழிந்து போன கந்தலான அழுக்கு நிறைந்த ஆடையை தூக்கி வீசிவிட்டு அரச உடையை நீ அணிந்து கொள் என்று சொல்கிறார். இவனும் போகிறான். அந்த உடையை கழற்றி அரச உடையானது அவனுக்கு அணிவிக்கப்படுகிறது. அரச உடையை அணிந்து கொண்டவன் அரசனோடு உணவு அருந்துவதற்காக உள்ளே செல்லுகிறான்.
அவன் உள்ளே செல்லுகிற போது ஒரு மூட்டையை தன்னுடைய கையிலேயே வைத்திருக்கிறான். அரசனோடு அமர்ந்து உணவையும் உண்டு விடுகிறான். அந்த விருந்து உண்டு முடித்த பிறகு அவன் அந்த மூட்டை பையோடவே வெளியே வருகிறான். வெளியே வந்தவன் அந்த மூட்டை பையை கையிலேயே பத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறான். அந்த மூட்டை வேற எதுவும் இல்லை, அவனுடைய கந்தலான அழுக்கான கிழிந்து போன ஆடைதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு புது வாழ்வை தர விரும்புகிறார், புது நம்பிக்கை ஊட்ட விரும்புகிறார், புதிய பாதையை அமைத்து தர விரும்புகிறார். ஆனால் நாம நம்முடைய பழையவற்றை, பழைய கவலைகளை, பழைய துன்பங்களை, பழைய வருத்தம் வேதனைகளை நம்முடைய உள்ளத்திலேயே நாம் சுமந்திருப்போம். அதை தூக்கி போடுறதுக்கு நமக்கு மனசு வராது. எப்படி இந்த பிச்சைக்காரன் அந்த கிழிந்த ஆடைகளை பத்திரமாக வைத்து கொண்டிருந்தானோ, அதுபோல நாமும் கூட பழைய கவலைகளை, துன்பங்களை, வேதனைகளை, இழப்புகளை நம்முடைய மனதிற்குள்ளேயே வைத்திருப்போம். அதிலிருந்து நாம் வெளிவரவே மாட்டோம். கடவுள் நமக்கு புது வாழ்வை தருகிறார், புது வழியை நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் நாம் அதில் பயணிக்க விருப்பமில்லை. ஒளியின் பாதையில் பயணிக்க நமக்கு பல நேரங்களில் தயக்கம் இருக்கிறது. பாருங்களேன், இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதியில் அற்புதமாக இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் தெளிவாக விளக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இந்த உலகத்தில் நாம் இருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் இதுதான். இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான நோக்கத்தை தெளிவாக அறிந்திருந்தார். எல்லாரும் அவரை பாராட்டினார்கள், எல்லோரும் அவரை அரசராக்க பார்த்தார்கள், அவரை ஒரு இடத்திலேயே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் இயேசு ஒரு இடத்திலே இல்லை, அவர் வேறு வேறு ஊர்களுக்கு கடந்து சென்று கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவருடைய பாதையில் அவர் தெளிவாக இருந்தார், அவருடைய இலக்கில் அவர் தெளிவாக இருந்தார், அவருடைய நோக்கத்தில் அவர் தெளிவாக இருந்தார். அதனால்தான் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, அங்கு நற்செய்தி பணியை செய்வது, இறை பணியை செய்வது, விண்ணரசை கட்டி அமைப்பது, இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார். ஓரிடத்தில் குட்டை நீரைப் போல அவர் தேங்கிவிடவில்லை, ஆற்று நீரைப் போல, ஒரு நதியைப் போல அவருடைய அன்பு பெருக்கெடுத்து கொண்டே இருந்தது. அவருடைய கருணையும் இரக்கமும் பெருக்கெடுத்து கொண்டே இருந்தது. அது எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்ந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அன்பு கூட அப்படிதான். ஒரு இடத்தில் குட்டையாக தேங்கிவிடக்கூடாது, குட்டை நீரைப் போல அது அழுக்கடைந்து விடக்கூடாது. மாறாக அது ஓட்டமுள்ள நீரோட்டமாக இருக்க வேண்டும். அதையே இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவர் கண்ணுக்கு மறைவாயிருக்கிற ஆண்டவரை அன்பு செலுத்துவதாக சொல்லுகிறார் என்றால் அவர் போலியானவர், ஏமாற்று பித்தலாட்டங்களில் ஈடுபடுகிறவர், அவர் பொய்யர். தெளிவாக சொல்லுகிற இறை வார்த்தை. அப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யணும். இந்த நாட்களில் நாம் பார்க்குறோம், கடவுளுடைய அன்பு என்பது பிரதிபலிக்கப்பட வேண்டும். நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று ஒரு மனிதர் சொல்லுகிறார் என்றால் அவர் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது குடும்பத்தில், நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில், நம் சமூகத்தில், நம் நாட்டில் அது பரவச் செய்யப்பட வேண்டும். பகைமை, வெறுப்பு, பொறாமை, பொச்சரிப்புகளுக்கு இடம் கொடுத்தல் கூடாது. கடவுளுடைய அன்பில் இணைந்திருப்போம். அந்த அன்பை ஒருவர் மற்றவரோடு எப்பொழுதும் பகிர்ந்து வாழ்வோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் திகழ்வோம். ஆமென்.
அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம். ஆண்டவரே, என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்ணெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் இந்த இதயம் எழுகையில். விண்ணெளி போற்றி பாடும் இந்த மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும்
எந்த இதயம் எழுகையில் கடல் அலைகள் கவி பாடும் எந்த மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்த ராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. விண்ணில் முளைத்திடும் மின்மிலியாய் நெஞ்சில் முளைத்திடும் நல்விதைகள், மின்னி பெருங்கிடும் மின்னல்களாய் கண்ணில் தெரிந்திடும் நம்பிக்கைகள். நன்மையை கொண்டேன் நல்லெண்ணம் கொண்டேன் நானிலமெங்கும் முன்புகள் சொல்வேன். நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல. நெஞ்சில் சுரக்கும் நன்றி சோரங்கள் நானிலமெங்கும் நான் பாட, நந்தவனத்தில் உண்டு களிக்கும் வண்டுகள் பாடும் பண்போல.